புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமையும் என பேசப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரியில் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது பாஜக. இந்த நிலையில் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பொய்க்கிறதா தாவேகவின் கூட்டணி கணக்கு என்ற கேள்வி எழுகிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தாவேகாவின் இந்த தேர்தல் கூட்டணி கணக்கு பொய்க்கிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பாஜகவை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரியில் இதே கூட்டணியில தொடர விருப்பம் காட்டியிருப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகியிருக்கு. தாவேகாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும்? இது பற்றிய முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். தமிழ்நாட்டில் எப்படி தமிழக வெற்றி கழகத்துடன் யாரும் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லையோ அதே போல புதுச்சேரியிலும் அவர்களது கூட்டணி கணக்கு தவிடுபொடியாகி இருக்கிறதா, அது ஒரு நிலைக்க முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தை தான் எழுப்பியிருக்கின்றது. காரணம், தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியிலே கட்டாயம் போட்டியிடும் என்று முன்பே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அங்கு தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் நெருங்கிய தொடர்புடைய கட்சிகளாக பார்க்கப்பட்டது. இயல்பாகவே ரங்கசாமி அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு நெருக்கமான நட்பு வட்டத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அவர் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர். அவர் ரங்கசாமியுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவருடன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். எனவே எளிதாக இரண்டு கட்சியும் கூட்டணி அமைக்கும். ஏற்கனவே ரங்கசாமி அவர்களுக்கு புதுச்சேரியில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது. விஜய் அவர்களுக்கும் புதுச்சேரியிலே ஃபேன் பேஸ், அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இருவரும் ஒன்று சேரும் போது அது ஒரு பிரம்மாண்ட கூட்டணி, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்றெல்லாம் பெரிய பேச்சுக்கள் இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் அந்த கூட்டணி வாய்ப்பு தவிடுபொடி ஆகியிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. சமீபத்தில் கூட புதுச்சேரிக்கு சென்ற விஜய் அவர்கள் அங்கு என்ஆர் காங்கிரஸ் சிறப்பான ஆட்சியை கொடுப்பதாகவும் ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய காவல்துறையை சிறப்பாக வைத்திருக்கின்றார், தொடர்ந்து மக்களுக்கான பல்வேறு நல்ல விஷயங்கள் புதுச்சேரியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, மத்திய அரசு தான் தேவையான திட்டங்களை கொடுப்பதில்லை, மற்ற மாநிலங்களைப் போலவே புதுச்சேரியும் பாராமுகமாகத்தான் பார்க்கிறது என்று அவர் பாஜகவை குறை சொல்லியிருந்தார், திமுகவை குறை சொல்லியிருந்தார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் குறித்து எந்த விதமான ஒரு சிறு விமர்சனத்தை கூட முன்வைக்கவில்லை. எனவே விஜய் ரங்கசாமி அவர்களுடனான அந்த கூட்டணி உறவை பலப்படுத்த விரும்புகிறார், இந்த கூட்டணி கன்ஃபார்ம் என்றெல்லாம் பேச்சுக்கள் இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில தான் மத்திய பாஜகவிலிருந்து தலைவர்கள் குறிப்பாக அந்த கட்சியினுடைய தேசிய செயல் தலைவர் உள்ளிட்டோரெல்லாம் நேரடியாக நேற்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக மீண்டும் புதுச்சேரியிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி மீண்டும் அமைக்கப்படும். பாஜகவை பொறுத்தவரையிலே என்ஆர் காங்கிரசுடன் இதற்கு முன்பு சில முட்டல் மோதல்கள், சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வரக்கூடிய காலங்களில் அதை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே வரக்கூடிய தேர்தலில் பாஜக ரங்கசாமி அவர்களை இழக்க விருப்பப்படவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே விஜய் அவர்களுடைய கனவு பொய்க்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அப்படியே நாம் தமிழ்நாட்டிற்கு வந்தால், ஓராண்டுக்கு முன்பு அவர்கள் விக்கிரவாண்டியிலே இந்த மாநாட்டை போட்டிருந்தார்கள் தமிழக வெற்றி கழகம். விஜய் அவர்கள் அந்த மாநாட்டிலே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லியிருந்தார். நம்மளை நம்பி கொஞ்சம் பேர் வருவாங்க இல்லையா, அவர்களுக்கும் நாம் சீட்டு கொடுக்கணும் இல்லையா என்று ஒரு ராகமாக பேசியிருந்தார். அது திருமாவளவன் அவர்களை மனதில் வைத்துதான் பேசியிருந்தார் என்று வெளிப்படையாக பேசப்பட்டது. பின்னர் வெவ்வேறு மேடைகளில் வெளிப்படையாக திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பும் கூட விடுத்திருந்தார். திமுக விடுதலை சிறுத்தைகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது, அவர்களுக்கு உரிய அங்கீகாரம், உரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்றெல்லாம் விஜய் பேசியிருந்தார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை பல முறை பேட்டிகளிலும் மேடைகளிலும் மறுத்துவிட்டார்கள். நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருப்போம், புதிதாக வரக்கூடிய சக்தி, மெய்ப்பிக்கப்படாத தங்களுடைய வாக்கு சக்தி என்னவென்று நிரூபிக்கப்படாத விஜயுடன் கூட்டணிக்கு செல்ல நாங்கள் விரும்பவில்லை என்று வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷத்தை நாங்கள் கைவிடுகிறோம், எங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல அது ஒரு கோரிக்கையே கிடையாது என்றெல்லாம் கூட சொல்லிவிட்டார்கள். எனவே விசிகாவுடனான கூட்டணி கனவு சிதைந்து விட்டது. அதன் பிறகு அதிமுகவுடன் கூட்டணி என்று பேச்சுவார்த்தைகள் இருந்தது. ஆனால் விஜய் தொடர்ந்து அதிமுக
தாவேகா கூட்டணியிலே 75 சீட்டுகள் கேட்டதாகவும் முதலமைச்சர் வேட்பாளராக நான் தான் இருப்பேன் என்று சொன்னதாகவும் 2.5 ஆண்டுகள் 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து கொள்ளலாமா என்று நடைமுறைக்கு செயல்படுத்த முடியாத அதிகமான அந்த விருப்பங்களை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாக அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணியும் சிதைந்தது. ஆனால் அதிமுக தரப்பில் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு கூட நாமக்கல்லிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அங்கு தாவேகா கொடி காட்டப்பட்ட போது பிள்ளையார் சுழி போட்டு விட்டார்கள் என்றெல்லாம் பேசியிருந்தார். ஆனால் அந்த கூட்டணிக்கு இனி வாய்ப்பே இல்லை என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. எனவே அந்த கூட்டணியும் நடைபெறாது என்ற சூழ்நிலையில தான் அடுத்ததாக மற்ற கட்சிகளுடன், அதாவது காங்கிரஸ் கட்சியுடன் அவர் கூட்டணி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் விஜயை சந்தித்ததாக தகவல் வெளியான நிலையில மீண்டும் காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனென்றால் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே 10 ஆண்டுகளுக்கு முன்பே டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்தித்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சங்க தலைவராக விரும்பப்படுகிறேன் என்றெல்லாம் அவர் கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் அப்படியெல்லாம் நேரடியாக பதவி கொடுக்க முடியாது என்று விஜய் மறுத்ததாகவும் சொல்லப்பட்டது. எனவே காங்கிரஸ் மீது இயல்பாகவே விஜய்க்கு ஒரு பார்வை இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியுடன் அவர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்று பேசப்பட்ட நிலையில் செல்வ பெருந்தகை அதெல்லாம் கிடையாது, நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறோம் என்று தொடர்ந்து பேசி வந்தார். இந்த நிலையில தான் காங்கிரஸ் டெல்லி மேலிடமும் கூட திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு 5 பேர் கொண்ட குழுவை நியமித்து அவர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றார்கள். எனவே விஜயுடன் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி இல்லை என்று நிரூபணமாகிவிட்டது. எனவே 3 கட்சிகளும் கைவிட்ட நிலையில தமிழக வெற்றி கழகத்துடன் இனி யார் கூட்டணி அமைப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் விஜய் தரப்புக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். டிடிவி தினகரன் வெளிப்படையாகவே விஜய்க்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. 2006 தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பெரும் செல்வாக்கை, ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல அல்லது அதைவிட கூடுதலாக கூட விஜய் ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்துவார், அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று பலவாறு புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். ஓபிஎஸும் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய, எங்கள் கட்சி தொண்டர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு புதிய முடிவை நான் எடுப்பேன் என்று விஜய் கூட்டணிக்கு செல்வதைத்தான் மறைமுகமாக அவர் பேசினார் என்று சொல்லப்பட்டது. இப்படி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில மீண்டும் பாஜக டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் 2 தினங்களில் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாடு வர இருக்கின்றார். அவர் வரும்போது இவர்களை மீண்டும் சந்தித்து பேசுவார் என்று சொல்லப்படுகின்றது. ஒருவேளை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரும் கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் என்று சொல்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து 2 ஆண்டுகள் ஆகக்கூடிய சூழ்நிலையில இப்போது வரை ஒரு சிறு கட்சிகள் கூட அவர்களுடன் வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்பதுதான் கல யதார்த்தமாக இருக்கின்றது. இதுல கூட்டணி பற்றிய எந்த நிலைப்பாட்டையும் வெளிப்படையாக அறிவிக்காத பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகள் இருக்கின்றது. அன்புமணியை பொறுத்தவரையிலே திமுகவை மிக கடுமையாக சாடி வருகின்றார். அதே போல தேமுதிகவும் மிக கடுமையாக ஆளும் கட்சியை எதிர்த்து வருகிறார்கள். இந்த 2 கட்சிகளுமே அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறதான் வாய்ப்புகள் அதிகம். நாம் அந்த அரசியல் கட்சியினுடைய நெருங்கிய வட்டாரங்களில் விசாரிக்கும் போது அவர்களுடைய அந்த விஷயங்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். எனவே விஜயுடன் செல்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக தெரியவில்லை. எனவே எந்த பெரிய கட்சி, சிறிய கட்சி என்று எந்த விதமான கட்சியும், அது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் இதுவரை விஜயுடன் கூட்டணி பேசுவதற்கு தயாராக இல்லை. அதிகபட்சம் புரட்சி பாரதம், அதே போல புதிய தமிழகம் கட்சி, கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி, இவை செல்வதற்கான வாய்ப்பு இப்போது இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் அவர்களையும் பாஜக கூட்டணிக்குள், அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். எனவே விஜய் சார்பிலே, தமிழக வெற்றி கழகம் சார்பிலே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட இருக்கின்றது. அந்த குழுவிலே புஷி ஆனந்த், செங்கோட்டையன், அதே போல ஆதவ் அர்ஜுன் போன்றவரெல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லப்படும் நிலையில் அவர்கள் யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள், விஜய் கட்சியுடன் மற்ற கட்சிகள் கூட்டணி அமைக்க தயங்குவது ஏன்
என்ற கேள்வியும் எழுகிறது. அது புதிய கட்சி என்பதனாலா, அல்லது அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த ஒரு தேர்தலிலே அவர்கள் மாசாக இருக்கிறார்கள், ஆனால் செல்ல செல்ல அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், அவர்களுடைய வெற்றி சதவீதம் என்னவாக இருக்கும், அவர்களுடைய வாக்குகள் இன்னும் நிரூபிக்கப்படாத வாக்குகள், எங்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்கிறது, 25% இருக்கிறது, 30% இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் களத்தில் உண்மையிலேயே அவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறதா என்று அரசியல் கட்சிகள் சந்தேகப்படக்கூடிய காரணத்தினால்தான் அவர்களுடன் செல்ல தயங்குகிறார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் யாராவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா, அவர்களுடன் யார் யார் கைகோர்க்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.